அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மேலேறி படைவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் டைப்ரைட்டிங் சீனியர் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கிலீஷுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு வீடியோ போட்டிருக்கோம். நண்பர்கள் அனைவரும் தமிழுக்கும் போடுங்க கேட்டதுக்காக இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் தமிழ் எடுத்திங்கன்னா நமக்கு முதல்ல டிகிரி செட் பண்ணிடலாம். 10 to 65 செட் பண்ணுங்க. அடுத்தது சிங்கிள் லைன் மறக்காமல் வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பீட் அடிச்சுட்டு உடனே வச்சுன்னா டபுள் லைனாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் 1991 ஆண்டில் இந்த டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சென்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கும் சென்டர் கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளி வரத்துக்கும் சென்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. முதல்ல இது சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 இது 29. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. இந்த புள்ளி இங்கே வராது, 8. இப்போ நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். 10 to 65 நம்ம வச்சுக்கிறோம் அளவு. நம்ம சென்டர் கண்டுபிடினால 10 எக்ஸ்ட்ரா தான் போடணும். இந்த 10 இங்கே இருக்குதுங்களா, இந்த முன்னாடி இருக்கிற 10, அதனால் 10 எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே சைடில் போகிறோம். 75லேருந்து நம்ம கழிக்கலாம். 29 வச்சோம்னா 15ல் 9 போச்சுன்னா 6, 6 2 போச்சுன்னா 4, இது 2ஆல் அடித்தோம்னா 23. இது வந்து 23 டிகிரி அடிக்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 25 25 25 0 50 2ஆல் அடித்தோம்னா இது 25 டிகிரி. அடுத்தது 75லேருந்து 8 7 67 ப்ளஸ் 1 கூட்டிங்க 68 என்ன ஆச்சுன்னா அடித்தோம்னா 3 2 6 4 அப்போ 34 டிகிரி. இந்த புள்ளி வரும் பார்த்தீங்கன்னா 34 டிகிரி அடிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த 34 டிகிரி அடிச்சுட்டு 2 ஸ்பேஸு மறக்காமல் இருங்க. ஓகேங்களா. அடுத்தது ஹைஃபன் அடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபுல்லாக ஹைஃபன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை நம்ம படத்தை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போது பாருங்கள், இங்கே துணி வகைகள் இருக்குது இல்லை, அது துணி வகையில் நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 8 போட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. அப்புறம் 1 2 3 4. ஓகேங்களா. இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 இருக்குங்களா. பாருங்கள், 1 2 3 4 கீழே 1 2 3 4 5. ஓகேங்களா. 6. அதேமாரி 1 2 3 4 1 2 3 4 5 6 7 1 2 3. அடுத்தது 4 1 2 3 4 5 3. லாஸ்ட்டு 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. இப்போ இதில் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கிறது மட்டும் எடுத்துங்க, கீழே நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த பொட்டியில் இதுதான் வரணும். ஓகேங்களா. அதனால் 1 2 3 4 5 6 7 8 8 ஏற்றுருக்குது. இது அந்த பொட்டிக்கு போயிடும். 1 2 3 4 5 6 7 8. இது 8 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்மா வருது, எல்லாமே 8 நம்பர் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதுவும் 8, எல்லாமே 8 தாங்க. வேறு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது, அது என்ன எழுதிக்கலாம். இதுலேயும் 5 இருக்குது, அதுலேயும் 5 தான் இருக்குது, அதுலேயும் 5 இருக்குது. அவ்வளோதாங்க, மொத்தத்தையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம கணக்கு போடலாம் வாங்க. ஓகேங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10 to
தமிழ் இது 65. ஓகேங்களா, இங்கிலீஷ் தான் 75. இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 8 தான் நமக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா, அப்போ 8 கழிச்சிருங்க. சரிங்களா, 8 கழிச்சிங்கன்னா 57. இதை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 57 இப்படியே 57. ஓகேங்களா, அடுத்தது இந்த கோட்டுக்கு 2 டிகிரி, 2 போச்சுன்னா 55. இப்போ இதில் எது பெருசுன்னு பாருங்கள். இதுலேயும் 8 தான் பெருசாக இருக்குது. இப்போ 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்திங்கன்னா 47. இது செட் பண்ணிடுங்க. அடுத்தது இது 2, இது 45. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தா 8 தான் அதிகமாக இருக்குது. அப்போ 37. ஓகே, அடுத்தது 2 போச்சுன்னா 35. இதில் 8 தான். அப்போ 27. ஓகே, அடுத்தது 2, இங்கே 25. இங்கே எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. மைனஸ் போட்டிங்கன்னா 15. ஓகேங்களா, தெரியுதுங்களா? 15ல் 8 போச்சுன்னா 7. இது 2ஆல் அடிச்சோம்னா 3. அது 4ஆக போடுங்க. ஓகேங்களா, 4ஆக போடணும். 10 4 14. ஏன்னா 10 இருக்குதுல நமக்கு. இங்கே வந்து மார்ஜினில் 10 விட்டுருக்குல்ல, அந்த ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா இந்த இது வந்து பார்த்தோன்னா 8 வந்து 16 டிகிரியில் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம இங்கே 7 இருக்குதுங்கள, இதுக்கு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தோன்னா இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம 7. அப்போது இதுலேருந்து 65லேருந்து 27 கழிச்சிருங்க. சரிங்களா, 65லேருந்து 27 கழிச்சிருங்க. 15ல் 7 போச்சுன்னா 8, 5ல் 2 போச்சுன்னா 3. ஓகேங்களா, 38. இது நம்ம கழிச்சிடணும். அதுலேருந்து 7 கழிச்சிருங்க. 38லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 31. இதை ப்ளஸ் 1 ஆக்கிங்க. 32 அடித்தோம்னா 16. ஓகேங்களா, இந்த 27லேருந்து 16 கூட்டுங்க. 27லேருந்து 16 கூட்டினீங்கன்னா 3 43 டிகிரியில் வந்துடும். அந்த இது வந்து 43 டிகிரியில் அடிக்க போகிறீங்க. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் வாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நம்பர்ஸ், இதுவும் நம்பர்ஸ். அதனால் நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம சென்டர் கண்டுபிடிக்க தேவையில்லை. 8லேருந்து 5 கழிச்சோம்னா 3, அந்த 3 அப்படியே ஆட் பண்ணிங்க. இது 60 டிகிரி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 50 டிகிரி, இங்கே 40 டிகிரி, இங்கே 30 டிகிரி. ஓகேங்களா, அப்புறம் மேலே பாருங்கள், இது சென்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதனால் 8ல் 4 போனால் 4, இது 2ஆல் வச்சோன்னா 2 ஆட் பண்ணிங்கன்னா 59. இங்கே பாருங்கள், 8ல் 5 போச்சுன்னா 3 வந்து 2 வச்சுன்னா 1.5. அப்போ 2ஆக கூடியணும். அப்போ 49. 5ல் 3 போச்சுன்னா 2 வச்சுன்னா 1. அப்போ இது 50. இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் 1 போச்சுன்னா 1. இதுவும் 50 டிகிரி தான் வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த காலத்தில் வாங்க. 8ல் 7 போச்சுன்னா 1 2ஆல் அடிச்சோம்னா அரை வரும். அப்போ 1, இது 38. இப்போ நம்ம 7லேருந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 7லேருந்து 4 போச்சுன்னா 3 2ஆல் அடித்தோம்னா 1 2. அப்போ இது 40. 7லேருந்து 3 போச்சுன்னா 4. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 டிகிரி வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 8 5 இருக்குது. 8ல் 6 போச்சுன்னா 2 அடிச்சுன்னா 1. அப்போ இங்கே 28 டிகிரி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 4 மூலம் 2 அடிச்சுன்னா 1, 29 டிகிரி. இப்போ ஏறக்குறைய நம்ம எல்லாமே வந்து டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இந்த எல்லாமே அடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்பேஸ் விட்டு இங்கே கடைசியாக ஒரு 2 லைனு இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை அடிக்கணும். தமிழில் நம்ம இங்கிலீஷ் கவனமே சொல்லியிருக்கோம். இது தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு 3 லைன் கொடுப்பாங்க. இது மட்டும் நீங்கள் 2 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிடணும். ஓகேங்களா, இது ஈஸியாக நீங்கள் அடிச்சு, இதெல்லாம் கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது. 15 டிகிரியில் அடிக்க போகிறீங்க. ஓகேங்களா, இந்த தமிழ் ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.